காந்தா. இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே இந்த படத்தில் என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன கதையாக இருக்கும் அப்படின்னா, துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் படம் எப்படி போகுது, எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கனிக்கும் இருக்கிற பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும். அந்த சீனை வச்சு அடுத்த ஹாஃப் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ கதையாக பார்த்தா ஒரு சிம்பிள் கதை. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோ, ஹீரோயின், சமுத்திரக்கனி, ராணா எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர் முதற்கொண்டு சார்லி, துல்கரோட ஒய்ஃபு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸ்டில் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். என்னென்னா படத்துக்குள்ளே போக முடியாத மாதிரியே இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஆனால் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடில. அது என்ன பிரச்சனை, எதனால் அப்படின்ட்டு எனக்கு அனலைஸ் பண்ணவே தெரில. ஸோ ஒரு 2.45 ஹார்ஸ் ஓடுற மூவியை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு நல்ல படம் மாதிரி தான் இருக்குது. இது நல்ல படமா நல்லா இல்லாத படமானே சொல்ல தெரியல. பட் ஒரு நல்ல ட்ரை இது. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு எம்கே தியாகராஜ பாகவதரோட பயோபிக் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது கிடையாது, இது வந்து ஃபிக்ஷனல் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. படத்துக்கு பெருசாக செலவு இருக்காது. ஆனால் நல்ல ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பரான ஆக்டர்ஸாக வந்து போட்டு வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். தியேட்டர் மெட்டீரியல்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓடிடியில் வந்தால் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.